வணக்கம். நான் கீதா அசோக் அரோமாதெரபிஸ்ட். கேலண்டர் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹேர் கண்டிஷனர். ஏன்னா இந்த ஜேஎன்பின்னு சொல்லிட்டு நம்மளோட வியூவர் புதுக்கோட்டை மாவட்டம் அவங்க வந்து இந்த கண்டிஷனர் பற்றி கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஏன் இப்போ சேல் போனதுக்கோன்னா சில ஆயில்ஸ் வந்து நம்பர் 1 எக்ஸ்பென்சிவ், நம்பர் 2 வந்து ஜென்யூனாக அது வந்து பியோராக கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த கக்கரோட்லாம் ஜமைக்கன் castor oil அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியோராக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருடைய ரிக்வஸ்ட் தான் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தது சேலுக்கு. இல்லாட்டி இத்தனை வருஷம் வந்து சேலுக்கு கொண்டு வரல. இப்போ அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது அண்ட் அஃப்கோர்ஸ் சேலுக்கு நான் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேர் கண்டிஷனர். ஹேர் கண்டிஷனர் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஐம் அவே ஃப்ரம் கெமிக்கல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது நான் எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை கலர் தான் பார்க்குறீங்க. இது வந்து வெல் ரைப்பன் நல்ல பழுத்த அவகேடோ உள்ள வாங்கி வச்சு நல்லா நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சிட்டிங்கன்னா போதும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதில் வச்சா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடுச்சுன்னா இது வந்து வெல் ரைப்பன் ஃப்ரூட் நல்ல பழுத்த அவகேடோ. இதுதான் முக்கியமாக நமக்கு தேவை. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் வந்து எசென்ஷியல் ஆயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அவகேடோ ஃப்ரூட்டில் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஒரு 7 days ஃபெர்மெண்டேஷன் பழத்துக்குள்ளேயே இன்ஜெக்ட் பண்ணி ஆயில் வந்து உள்ளேயே ஃபெர்மெண்ட் ஆகும். ஆக்சுவலாக இந்த பைப்பை எடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெயை கலந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதை விட ஆயில்ஸை வந்து இதை பழத்துக்குள்ளேயே இன்ஜெக்ட் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் விட்டு அதுக்கப்புறம் இதை ப்ராசஸ் பண்ணுறதான் இந்த ஒரு கண்டிஷனர். இது ஹேருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிஸி ஹேர் விட்டுல்டு ஹேர்னு சொல்கிறோம் இல்லையா, முடி உடைக்க முடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் வாங்கினா கூட கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் பஸ்ஸில் போவீங்க, ஆட்டோவில் போவீங்க, காரில் போவீங்க, நடந்து போவீங்க. அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம முடி அப்படி மிஸ்ஸுன்னு தூக்கிக்கும். அது என்ன பண்ணாலும் வந்து அது செட்டில் தான் இருக்காது, லிட்டில் தான் ஃப்ரிஸியாக அந்த மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கிற ஹேரை வந்து இயற்கையாக அழகாக ஒரு போஷாக் கொடுத்து அதை வந்து செட்டில் பண்ணுறது தான் இந்த ஹேர் கண்டிஷனிங். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர் ரிப்பேரிங்னு சொல்லுவோம். ஒரு ட்ரை ஹேர் தான் நமக்கு லிட்டில்டாக இருக்கும், ஃப்ரிஸியாக இருக்கும். அதுக்கு அஃப்கோர்ஸ் நிறைய காரணங்கள் இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தண்ணீர் வந்து ரொம்ப ஹாட் வாட்டராக அந்த மாதிரி இருக்கப்போ தண்ணியோட அந்த உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, இல்லை சல்ஃபர் அதிகமாக இருக்குது சில தண்ணியில். அந்த மாதிரிலாம் இருக்கப்போ தண்ணி வந்து டேமேஜ் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்பரேஷன் வாட்டரு குளோரினேட்டட் வாட்டராக வரும். ஏன்னா அது கிருமி நாசினிக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளீச்சிங் ஸ்மெல்லோட பார்த்துக்கிட்டீங்களா அது வந்து குளோரினேட்டட் வாட்டர் அமோனியா அதில் கலந்து தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்மளுடைய முடியை டேமேஜ் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவாக ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்விம் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதில் தண்ணியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அஃப்கோர்ஸ் அது வந்து சேஃப்டிக்காக பண்ணுறது ஒரு ஆன்டிசெப்டிக்காக அது வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. பட் அது வந்து முடியை அஃப்கோர்ஸ் டேமேஜ் பண்ணும். இயற்கையாகவே நமக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் முடியை வந்து பாதிக்கும். தலையில் பொடுகு அதிகமாக இருந்து சொரியாசிஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது முடியோட ஒரு ஹெல்த்தை, முடியோட ஒரு ஷைனை அதை வந்து நிச்சயமாக பாதிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் முடி வந்து ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரி ஆகிடும். அண்ட் ஹார்மோனோட ப்ராப்ளம் இருக்குது. இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து முடி வந்து ஃப்ரிஸியாக அப்படி காட்டும். அண்டு கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேர் ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறவங்களுக்கு அயன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடியோட ஒரு போஷாக்கு போய் முடியில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாம் வெளியே போய் அது வந்து பார்த்திங்கன்னா முடி டேமேஜாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக அயன் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இல்லை சன்லைட்டில் லூஸாக விட்டுட்டு போகிறப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சன்லைட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளால் முடி டேமேஜாக இருக்கும். ஸோ இந்த காரணங்களில் நமக்கு முடி டேமேஜாக இருக்கப்போ அதை வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டால் நீங்கள் வந்து வீட்லேயே சரி பண்ணிக்க முடியும். இது அஃப்கோர்ஸ் பியூட்டி பார்லரில் போகிறப்போ உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்மூத்னிங் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வீட்லேயே அவகேடோ வச்சு நீங்கள் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த அவகேடோவுக்கு இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு ஈரத்தன்மை கொடுக்குறதும் ஒரு எண்ணெய் பசை பிசுபிசுப்பு கொடுக்கக்கூடிய தன்மை
அவகேடோ போட்டு அது சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் அப்ளிகேஷனில் பண்ணாலும் அதில் ரிசல்ட் ரொம்ப அல்லாதியாக அதில் சீரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கண்டிஷ்னராக பண்ணலாம். உள்ளுக்கு நீங்கள் ஒரு சலடாக சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு பழம் வந்து அவகேடோ. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பழம், தவிர்க்கக்கூடாத பழம்னு சொல்லலாம். இதை பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது வந்து நீங்கள் அதை நம்ம சாப்பிட்றப்ப அது ஒரு பட்டர் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லது. ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடலாம். வந்து நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் கலந்து கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அந்த அவகேடோ வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இதுக்கு என்னென்ன ஆயில்ஸ் தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான ஆயில் வந்து ஜேபிசின்னு சொல்லக்கூடிய ஜமைக்கன் பிளாக் castor ஆயில். ஜமைக்கன் ஆயில்னு வரப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த அளவுக்கு டார்க்காக இருந்தால் அது வந்து ஒரிஜினல் ஜமைக்கன் castor ஆயிலோட பியோர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமன் பாக் ஆயில்னு சொல்கிறது பட்டை. நம்ம லவங்க பட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து எடுக்கக்கூடிய சின்னமன் பாக் ஆயில் இந்த ஆயில். இதுவும் பார்த்தீங்கன்னா பியோர்ன்றப்போ அதோடைய ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அஃப்கோர்ஸ் அவகேடோ கரியர் ஆயில். இது அவகேடோவே உள்ள இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இது அவகேடோ கரியர் ஆயில். இது பார்த்தீங்கன்னா முடிக்கு ஷைன் கொடுக்கறதுக்காக இது வந்து நெரோலி. இந்த நெரோலி ஆயில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் சில எசென்ஷியல் ஆயில்ஸ், தெரப்பியூட்டிக்கல் ஆயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷ்னருக்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த கண்டிஷ்னரே ரொம்ப ரிச்சாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி பாருங்க, உங்கள் முடியில் சிக்கு போயிடும். சிலருக்கு வந்து டேங்கிள் ஆகிடும். நம்ம வெளியே கொஞ்சம் தூரம் போகிறப்பே பார்த்தீங்கன்னா முடி தானாகவே சிக்கு விழுதுடும். அது நல்ல முடியும் டேமேஜ் பண்ணி இழுத்துட்டு வரும். அந்த மாதிரி ஒரு டேங்கிள் ஆகக்கூடிய ஹேருக்கு ஃப்ரிஸியாக இருக்கக்கூடிய ஹேர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த அவகேடோ கண்டிஷ்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெல் ரைப்பன் ஃப்ரூட்டில் இந்த ஆயில்ஸ்லாம் இது இன்ஜெக்ட் பண்ணி 7 days ஃபர்மெண்டேஷனுக்கு அப்படியே விட்டுருவோம். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது இல்லை. இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, 7 daysக்கு அப்புறம் இதை வந்து மேஷ் பண்ணி இதில் வந்து கரியர் ஆயில்ஸ் கொஞ்சம் சேர்க்கலாம். இது நீங்கள் அவகேடோ ஆயில் இல்லாமல் என்ன சேர்க்கலாம், ஜேபிசி ஆயிலும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து ஆப்ரிகாட் கெர்னல் ஆயில் சேர்க்கலாம், அண்ட் பியோர் castor ஆயில் சேர்க்கலாம், அதுக்கப்புறம் லாவெண்டர் ஆயில் சேர்க்கலாம். நீங்கள் எந்தெந்த விதத்தில் ஹேருக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் போஷாக்குக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஒரு ஃப்ரூட் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வர்றது தான் இந்த அவகேடோ கண்டிஷ்னர். இது பாருங்க, இதோட கலர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவகேடோவில் உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் வந்து இந்த கலரில் வந்திருக்கும். ஸோ இதில் வேறு ஃப்ராக்ரன்ஸ்க்கோ வேறு ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே சேர்க்காத ஒரு கண்டிஷ்னர். இந்த கண்டிஷ்னர் நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணலாம். இதில் ஃப்ளாஷ் லைட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். ஒரு லார்ஜர் குவான்டிட்டியாக நான் உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இதை நான் கொடுக்குறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கு கூட இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய முடி, உடையிற முடி, அதுக்கு வந்து நீங்கள் வீட்லேயே இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறப்ப முடியோட அந்த ட்ரைனஸ் மாறி முடி ரொம்ப சாஃப்டாக சில்கியாக, நீங்கள் ஒரு அயன் பண்ணால் என்ன ஒரு லுக்கு இருக்கும், ஒரு ஸ்மூதியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்கள் முடியை கொண்டு வரதுக்கு இந்த கண்டிஷ்னர் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை இன்னும் நான் என்ன மாதிரி உங்களுக்கு கொண்டு வரலாம், உங்களுக்கு ரிச்சாக எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.